Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பரான அட்டகாசமான ஒரு டிசைன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் நான் வீடியோ எடுக்கலை, இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போட்டதால் நான் நிறைய கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம 1/2 inch வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி நான் ஆல்ரெடி சுகர் பீட் ஒரு 3 mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் அதுலேருந்து 1/2 inch நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் மாதிரி ட்ரா பண்ணி விட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 inch இப்போ இன்பிட்வீன் இந்த டைமண்ட் மாதிரி போட்டிருக்கோம்ல, டைமண்ட் பாக்ஸு, ஸோ அதுக்காக நான் 1/2 inch மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா நீங்கள் 1 inch கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஒப்பீனியன், ஓகேவா? உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஸ்டென்சில் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வேஸ்ட்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையிலேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் டைமண்ட் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கையில் வரலைன்னா நீங்கள் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலே நான் சுகர் பீட் கொடுத்து அந்த பாக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இங்கே 3 mm பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமண்ட் ஷேப் இருக்குல்ல, அதுக்கு இந்த கேப்பில் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு 3 mm பீட் ஸ்டிச் பண்ணுறேன். 3 mm பீட் வந்து இந்த மாதிரியே நம்ம என்னாட் போடலாம். லைக் அந்த த்ரெட்டை வந்து த்ரெட்டோ இல்லை டாயின் யூஸ் பண்ணுறீங்களோ அது எது யூஸ் பண்ணாலும் அதுக்கு மேலே வந்து இந்த நீடில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீடில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை இழுத்துடணும். ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். ஒரு 3 mm பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி த்ரெட்டை இந்த சைடு வந்து இந்த பீட் மேலே வந்து சாய்ச்சிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்துடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் அண்ட் தென் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஐம் சாரி. பட் இந்த டிசைன் நல்லாயிருக்கு. நிறைய பேர் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீஸ் சிஸ்டர் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. பட் நான் இதை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போட்ட ப்ளவுஸ் அப்படின்றதால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஒரு 2-3 டேஸில் வந்து எனக்கு ஒரு 3 ப்ளவுஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோ எடுத்தால் டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு என்னால் எடுக்க முடியல. பட் நான் சில கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்காக இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த டைமண்ட் ஷேப் நம்ம பண்ணிடணும்ல, அந்த இடத்துல நான் வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஆக்சுவலி இந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டின பிறகு இந்த டிசைனுக்கு சூப்பராக இருந்தது. உண்மையாகவே இந்த பர்பிள் கலருக்கும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டினதுக்கப்புறம் ரொம்பவே பிரைட்டாக இருந்தது. நீங்கள் வேணும்னா நீங்கள் கலர் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். சாரியோட கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அண்ட் தென் இந்த நீடில் இந்த ஹோல்டர் வந்து எங்கே வாங்கினீங்க, அது எப்படி வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து வைக்கிற ஹோல்டரு இது நம்மக்கிட்டே இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா லோக்கல் ஆரிவொர்க் ஷாப்ஸ்லேயே இருக்கும். ஸோ லோக்கலாக இருக்கிற ஷாப்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஹோல்டரை வந்து சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கர்வெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட் கிளிப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அதை ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கார்ட்போர்ட் ஷீட்டையே வந்து நான் ஒரு கர்வாக ட்ரா பண்ணிக்கிட்டேங்க. எனக்கு வேணுன்ற சைஸில் நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதே கார்ட்போர்ட் பேப்பரையே நான் வந்து ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக் ஃபுல்லாக வந்து அந்த லைனை வந்து அந்த ஸ்டென்சில் அந்த கார்ட்போர்டை நான் வச்சுட்டு அதிலே நான் வந்து ஒயிட் பென்சில் இப்போ நம்ம ட்ரா பண்ணோம்ல ஃபஸ்ட்டு, அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டென்சிலோ இல்லை ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்களே வந்து இந்த கர்வ் நீங்களே கார்ட்போர்டில் வரைவீங்க. ஸோ அதை வரைஞ்சிட்டு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இப்போ நம்ம ஒயிட் பென்சிலை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த கர்வ்ஸை ட்ரா பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பீட் ஸ்டிச் பண்ணுறேன் நான் இப்போ ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நடுவில் வந்து இந்த கர்வுக்கு நடுவில் நான் ஒரே ஒரு சிங்கிள் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த எட்ஜ் கார்னர்லாம் இருக்குல்ல, இந்த மிடில்லாம், ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நான் இப்போ சொன்னது தான், சிங்கிள் பீட்னா இந்த மாதிரி என்னாட் போட்டுக்கோங்கன்னு சொன்னல, அதே மாதிரி. ஸோ இந்த எட்ஜ்லலாம் பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு 3 mm பீட் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த கர்வுக்கு இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா, ஸோ இங்கேயும் நான் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இங்கேயும் வந்து ஒரு 3 mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்படி கொடுத்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ரொம்பவே கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஒர்க் மாதிரி தான் இருக்கும், பட் இதுக்குள்ளே நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும். ஆனால் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனல் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனு, ரொம்ப கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். உண்மையாகவே கிளாஸியாக இருக்கும். ஸோ இது ஆனால் ஒர்க் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஆனால் சூப்பரான அவுட்புட் கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள்.